வெல்கம் டு வானியாஸ் கிச்சன். ஃபாஸ்ட்டான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய சின்ன சின்ன உருளைக்கிழங்கா ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுந்து பருப்பு கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூடவே 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக எப்பவும் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் குயிக்காகவும் வதங்கிடும், நல்லா மணமாகவும் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதில்ல, அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சளோட பச்சை மணம் போனதையும் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரிய பீஸாக பிடிக்குன்னா பெருசாக ஊற்றி வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக பிடிக்குன்னா குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் விருப்பம்தான். உருளைக்கிழங்கை ஆட் பண்ணினதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கை லைட்டாக ஒரே ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை உருளைக்கிழங்கு கீழே பிடிக்கும். எனக்கு உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக சாஃப்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கிண்டும் போதே அந்த உருளைக்கிழங்கு சிறுசாக குழையிற மாதிரி கட் பண்ணி விடுறேன். இப்படி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எப்போவும் இப்படி தான் செய்வீங்க. இந்த பொரியலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சாஃப்டான சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதோட சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டைம் இப்படி செஞ்சிங்கன்னா என்ன பொரியல் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஈஸியான பொரியலாக இந்த மெத்தடில் செய்கிற உருளைக்கிழங்கு பொரியல் தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.